எம்ஜிஆர் பாட்டு ஒன்று முன்னேறிந்தால் நீ முன்னேறிந்தால் உலகத்தில் போராடலாம். அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் தீர்மானிக்கிறார் இதுதான் ரூட். அதில் போய் சக்ஸஸும் ஆகிறார். நீங்கள் முதலமைச்சர் விஜய், நடிகர் விஜய் எல்லாம் விட்டுருக்கவர். நான் ஒரு காமன் மேனாக சொல்கிறேன். அவரை பார்த்து வியந்த விஷயம், காமன் மேனாக பார்த்த விஷயம், ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ராம வந்து நடிகர் ஆகணும்னு முயற்சி பண்ணுறாரு. அவங்க அப்பாட்ட சண்டை போடுறாரு. ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் தோல்வி, முதல் படம் தோல்வி, அட்டர் ஃபிளாப். என்ன பண்ணுறது பண்ணுறாரு. இப்போ அவங்க அப்பா வந்து அதை பேக்கப் பண்ணுறாரு. நம்ம விஜயகாந்த் வச்சு பண்ணுவாங்க. அதை வச்சு படம் பண்ணணும். அப்போ நடிகராக ஒரு மாதிரி ஸ்டே ஆகிட்டார். அது மாதிரி லவ் டுடே, காதலுக்கு மாதிரி அதே போய் அப்படியே காதல் படங்களாக பண்ணி அந்த பக்கம் அப்படியே போய் அவர் நடிகராக இது பண்ணுறாரு. அப்போ ஒரு கட்டம் இப்படியே போயிட்டு இருக்கேன். நம்ம அடுத்த பிளான் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அரசியல் போகணுங்கிறத பிளான் பண்ணி தான் அவர் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறாரு. ஆனால் இதில் என்ன காமெடினா, அந்த காலத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக மாறி பல பேர் இவரை பார்த்து கை சொல்லிட்டாங்க. சின்ன தளபதி வந்தார், பரத், ஸ்ரீகாந்த் வந்தார். பல பேர் அதே மாதிரி சட்டையெல்லாம் கழட்டி விட்டு உள்ள பனியனோட வந்து அறுவடெல்லாம் வச்சு சுற்றி பார்த்தாங்க. யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் இவர் கரெக்டாக ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. நடிகரான ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, நடிகர் ஆக்டர். அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்க ஒரு பிரேக், இங்கேருந்து டிரான்ஸ்மிஷன் ஆகணும். ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறாரு. அப்படி ஆக்ஷன் ஹீரோவாக போய் உச்சத்துக்கு போயிட்டார். நம்பர் 1 பிஸ்னஸ், நம்பர் 1 ஓப்பனிங் அப்படிங்கிற இடத்துக்கு போன பிறகு அடுத்து அரசியல் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அரசியல் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கரெக்டான டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு.